In a world that often feels divided, uncertain, lost in noise, there is one thing that refuses to fade: hope, the smallest spark that lights 1,000 lives. நாம் நம்பிக்கையை பற்றி பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் அமைதியாக நின்று நினைவு கூர்வோம். கரூரில் நிகழ்ந்த அந்த துயரமான சம்பவத்தில் உயிரிழந்த அன்பான மக்களை நினைவு கூர்கிறோம். அவர்களின் குடும்பங்களுக்கு எங்களின் இதயம் நிறைந்த அனுதாபம். நாம் ஒரு கட்சி அல்ல, நாம் மனிதர்கள். மற்றொரு மனிதரின் வேதனையை உணரக்கூடிய மக்கள். எந்த வார்த்தையும் அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. ஆனால் எங்களின் பிரார்த்தனை, எங்களின் கருணை மற்றும் எங்களின் உண்மைக்கான உறுதி எப்போதும் உங்களுடன் இருக்கும். ஒவ்வொரு இயக்கமும் அதன் புயலை சந்திக்கும். ஒவ்வொரு உண்மையும் காலத்தால் சோதிக்கப்படும். நீதி நம்பிக்கை கொண்ட இதயம் அமைதியின் வலிமையை கற்றுக்கொள்கிறது. ஆம், நாம் சந்தேகங்களையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் பார்த்தோம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உண்மை கத்தாது, அது ஒளிரும். புயல் கடந்து சென்ற பிறகு அந்த ஒளி இன்னும் பிரகாசமாகும். உண்மையின் மீது நம்பிக்கை வைத்து எழும் இயக்கம் சில நேரம் எடுக்கலாம், ஆனால் அது என்றும் நிலைக்கும். அவர்கள் எங்களை சோதிக்கட்டும், அவர்கள் எங்களை சந்தேகிக்கட்டும். ஏனெனில் உண்மை நீதிமன்றத்தில் நிற்கும்போது வரலாறு புதிதாக எழுதப்படுகிறது. PVK was born from a dream of fairness, unity, and dignity for every Tamil. And that dream can never be erased. So rise, my brothers and sisters. Stand tall, my leaders, for the world will soon see that from truth we rise again. And in 2026, we will return stronger. We will return united, and we will win. தேர்தல் அது வெற்றி தோல்வி பற்றி மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தின் எதிர்காலம், ஒரு இளைஞனின் கனவு, ஒரு விவசாயியின் நம்பிக்கை. இன்று நம் மாநிலம் ஒரு முக்கிய தருணத்தில் நிற்கிறது. சண்டை வேண்டாம், சொற்சண்டை வேண்டாம். அரசியலை உயர்வாக செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம். எங்கள் தலைவர் நம்புவது ஓர் உண்மை: அரசியல் என்பது யாரையும் தோற்கடிப்பது அல்ல. அரசியல் என்பது அனைவரையும் உயர்த்துவது. அது சேவை, அது பொறுப்பு, அது மனிதநேயம். இந்த தேர்தலில் எங்கள் நோக்கம் தெளிவு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயிகளுக்கு நவீன ஆதரவு, கிராமங்களும் நகரங்களும் பாதுகாப்பாக, சுத்தமாக, வெளிப்படையான நிர்வாகம், அடுத்த தலைமுறைக்கு டிஜிட்டல் வளர்ச்சி, நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும். நாங்கள் இருக்கிறோம். உங்கள் நம்பிக்கையே எங்கள் திசை, உங்கள் எதிர்காலமே எங்கள் பணிமுறையும் பயணமும். இந்த தேர்தலில் நாம் நம்பிக்கையை தேர்வு செய்யலாம், நாம் முன்னேற்றத்தை தேர்வு செய்யலாம், நாம் கேட்கும், புரியும், செயல்படும் தலைமைத்துவத்தை தேர்வு செய்வோம். ஒன்றாக நாளையை நாமே கட்டிடலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும், ஒவ்வொரு கனவிற்கும் என்பதற்காக மட்டுமே நம்முடையது தமிழக வெற்றி கழகம் தாவேகா. டிவிகேயின் தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை அளிக்க விரும்புகிறோம். அதுதான் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு. ஒரு சமூகத்தின் வலிமை அதன் பெண்களின் சிரிப்பில் இருக்கும். அவர்களின் ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். இன்று நம் மாநிலம் ஒரு புதிய முடிவை எடுக்கிறது. பெண்ணின் பாதுகாப்பு என்பது ஒரு திட்டம் அல்ல, நம் கடமை. பெண்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் யாராவது அவர்களை கண்காணிப்பார்கள். ஒரு அழைப்பு வந்தாலும், ஒரு சத்தம் கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு உதவி வரும். அவர்களின் தனியுரிமைக்கு எந்தவித சமரசமும் செய்யாமல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். அவர்கள் பயப்பட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது. அவர்கள் தைரியமாக இருந்தால் போதும். அவர்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். நெஞ்சில் குடியிருக்கும் பாதுகாப்பான பெண் என்றால் பாதுகாப்பான வீடு, பாதுகாப்பான தமிழ்நாடு. நமது பெண்கள் நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். இப்போது அவர்களை பாதுகாப்பான மற்றும் உறுதியான எதிர்காலத்திற்கான பாதைக்கு வழிநடத்த வேண்டிய நேரம் இது. பெண்கள் சாலையில் நடக்கும்போது நமது அரசு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை அவர்கள் உணர வேண்டும். இதையெல்லாம் கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இது உங்கள் கேள்வி இல்லையா? பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான சிறப்பு சட்டத்துடன் கூடிய கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும்.
நிர்பய திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளி மாணவிக்கும் SOS உடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட IoT பாதுகாப்பு சாதனம் வழங்கப்படும். தொடங்கப்படுவதற்காக எங்களிடம் ஒரு திட்டம் காத்திருக்கிறது. இது டிவிக்கே என்ன உத்தரவாதம் அளிக்க முடியும் என்பதற்கான ஒரு சிறிய பார்வை மட்டுமே. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு. நண்பா, நண்பி, ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. கான்பிடென்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.